கிறிஸ்துவில் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை நீதிமொழிகள் 14:27. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம்னு சொல்கிறார். மரணத்திலிருந்து தப்பித்து கொள்ளலாம். மரணம் நமக்கு எந்த விதத்தில் கொண்டு வருமோ அந்த வழிகளிலிருந்து, அந்த கண்ணியிலிருந்து நம்ம தப்பிச்சுக்க முடியுமா? சாலை விபத்துகள், வியாதிகள், நோய் நொடிகள், நண்பர்களினால், விரோதிகளினால், பகைவர்களினால், பாதாளத்தினால், இப்படி பல வழிகளிலே அந்த கண்ணி உண்டு. அதிலிருந்து தப்பிச்சுக்கலாமா? எப்போ? கர்த்தருக்கு பயப்படுகிற போது. நாம் கர்த்தருக்கு பயப்படுவது ஜீவ ஊற்று. அது பார்த்திங்கன்னா, இப்போ கர்த்தருக்கு பயப்பட்டு நடக்கிற ஜனங்கள் பாருங்கள், நாமும் அந்த மாதிரி நடந்தால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி. தப்பான எந்த வழிக்கும் நாம் போக மாட்டோம். ஏன்னா கர்த்தர் நமக்கு கணக்கு கேட்பார் அப்படிங்கிற பயம் நமக்குள்ளே இருக்கும். ஒன்று. ரெண்டாவது, நாம் பேசும்போது வார்த்தை பேசுகிறோம் இல்லைங்களா, கண்ணியமாக பேசுவோம். தவறாக பேசியோ, மூர்க்கத்தனமாக பேசியோ, அடுத்தவங்ககிட்ட சண்டை போடுற அளவுக்கு பேசியோ அவனுக்கு கோபத்தை உண்டு பண்ணி அவனால் நமக்கு வரலாம். ஒன்று. அதிலிருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். ஏன்னா நம்ம பேசும்போது கண்ணியமாக பேசுவோம். சரி. ரெண்டாவது, வேறொருத்தரோட பொருளை ஆக்கிரமிக்கிறப்போ நாம் என்ன பண்ணுவோம்? கர்த்தருக்கு பயப்படுறவங்களா இருந்தால் அதை செய்ய மாட்டோம். ஏன்னா இது இன்னொருத்தருடையது, அவங்களுக்கு போய் சேர வேண்டியது, இதை நாம் ஆக்கிரமிக்கக்கூடாது. அப்படிங்கிறப்போ என்ன நடக்கும்? அந்த இடத்துல எந்த விதமான பிரச்சனையும் வராது. ஒருவேளை கர்த்தரோட பயம் இல்லாமல் அடுத்தவங்களோட பொருளை நாம் ஆக்கிரமிச்சோம்னா அவங்களுக்கு நமக்கு சண்டை ஏற்பட்டு அதன் மூலியமா வரலாம். அதுக்கு அடுத்தது, சாலையில் நம்ம பயணிக்கிற போது கண்மூடித்தனமாக ஓட்டுறது வண்டிகளை. அப்போ கர்த்தருக்கு பயப்பட்டு நாம் ஜெபம் பண்ணி உண்மையாக வண்டியை ஓட்டுறப்ப நிதானமாக ஓட்டுவோம். எதிரில் வரக்கூடியவனையும் பக்கத்தில் வரக்கூடியவனையும் நம்ம பார்த்து நிதானமாக ஓட்டுவோம். நம்மளை விட வேகமாக ஒருத்தன் போயிட்டுருக்கிறான்னு அவனுக்காக ஜெபம் கூட பண்ணுவோம் இல்லையா? அப்போ எந்த விதமான ஆபத்துகளும் விபத்துகளும் நம்மை சேராது. நாம் அதிலிருந்து தப்பிச்சுக்கலாம். இல்லை நம்ம கடவுளுக்கு பயப்படாமல் தான் தோண்டித்தனமாக, இந்த உலகத்தனமாக, உலக பிரகாரமாக வாழணும், உலக பிரகாரமாக அதிவேகமாக போகணும் அப்படின்னு நினச்சி வேகமாக வாகனங்களை நம்ம செலுத்தணும்னு வச்சுங்களேன், விபத்துகள் ஏற்படும். அது மூலியமாக நமக்கு வரலாம். ஆனால் கடவுளுக்கு பயந்து அவர் சொல்லியிருக்காரு, நீங்கள் நிதானமாக இருங்க, எந்த சூழ்நிலையும் ஞானத்தை இழக்காதீங்கன்னு சொல்லியிருக்காரு. அதன்படி நாம் என்ன பண்ணலாம்? பயணித்தோம்னா வழி பிரயாணங்களில் நமக்கு எந்த விதமான விபத்துகளும் ஆபத்துகளும் வராது, தப்பிக்கலாம். தொழில், நாம் செய்கிற தொழிலில் சரியானபடி நமக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுத்து இப்படி செஞ்சால் தான் நாம் இந்த தொழிலில் முன்னுக்கு வர முடியும் அப்படிங்கிற ஞானத்தோடு நாம் என்ன பண்ணுவோம்? அதை செய்கிறப்போ அதிகமான லாபம் இல்லைனாலும் பரவாயில்ல, நாம் உழைப்புக்கேற்ற ஊதியத்தை கடவுள் கண்டிப்பாக தருவார். நம்ம சமாதானத்தோடு இருக்க முடியும். அதை விட்டுட்டு எல்லாரும் போல் நாம் பெரிய பணக்காரனாக வாழணும், நாம் நிறையா சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேராசையில் பயங்கரமாக கடனை வாங்கி 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 போட்டு அதில் நஷ்டம் அடைஞ்சு இந்த கடனை கட்ட முடியாமல் நாம் நம்ம வாழ்க்கையை நாமளே முடிச்சுக்கக்கூடிய ஒரு நிலைமை வரும். ஆனால் கடவுளுக்கு பயந்து இருக்கிறப்போ போதும் என்கிற மனதோடு கூட இருப்போம். எதை செய்தால் எது நமக்கு கிடைக்கும்? ஆரம்பம் அற்பமாக தான் இருக்கும், முடிவு சம்பூரணமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நாம் அந்த இலக்கை அடைய முடியுங்கிற அந்த உயர்ந்த ஞானத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார் பாருங்க. அப்போ நாம் நம்முடைய வியாபாரத்திலும் சரி, நம்முடைய தொழிலிலும் சரி, கொஞ்சம் கொஞ்சமாக முன்னுக்கு ஒரு காலகட்டத்தில் நாம் ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு வர முடியும். அப்போ நம்ம வாழலாம். அப்படி இல்லாமல் பேராசைப்பட்டு அவசரப்பட்டு கடன்களை வாங்கி ஒரு தாறுமாறான வேலையை செஞ்சு நம்ம மிகப்பெரிய கடனுக்கு உள்ளாகி நமக்கு நாமளே நம்முடைய வாழ்க்கையை முடிச்சுக்குவோம். ஆனால் கர்த்தருக்கு பயந்திருந்தோம்னா அதிலிருந்து நாம் தப்பிக்கலாம். அடுத்தது ஊழியம். ஊழியத்தில் நம்ம எடுத்துடனே பெரிய ஊழியக்காரர் ஆயிட முடியாது. எடுத்துடனே போய் மேடையில் ஒரு 10,000 பேருக்கு முன்னால் நம்ம மெசேஜ் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு. கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம வளர முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வேதத்தை வாசிக்க
அதுக்கப்புறம் இந்த வேதத்தின்படி நாம் நடக்க ஆரம்பிக்கிறப்ப தான் கர்த்தர் நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்துவார். எங்கெங்கேயோ எப்படியோ இருந்த எல்லாரையும் ஆண்டவர் தெரிஞ்செடுத்து இந்த வேதத்தின் வார்த்தைகளை அவங்களுடைய இருதயத்தில் புகுத்தி அதன்படி அவர்களை வாழ வச்சு அவர்களை ஒரு சாட்சியாக்கி அவர்களை அதுக்கப்புறமா உயர்த்துவார். யாரை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தார், யாரை அழைத்தாரோ அவர்களை மகிமைப்படுத்தினார், யாரை மகிமைப்படுத்தினாரோ அவர்களை பரிசுத்தப்படுத்தினார். வேதத்தில் வசனங்கள் இருக்கு. இதுக்கெல்லாம் கொஞ்சம் காலங்கள் நடக்கும். ஆனால் சும்மா அவசர அவசரமாக நாம் எப்படியாவது பெரிய ஊழியக்காரன் ஆயிடணும் அப்படின்னு சொல்லி போய் சண்டை பண்ணி தகராறு பண்ணி நம்முடைய ஊழியத்தை இழந்து நம்முடைய வாழ்க்கை இழந்து இப்படியெல்லாம் போகாமல் இருக்கிறதுக்கு கர்த்தரோட பயம் இல்லாமல் இருந்தால் தான் அப்படி செய்வாங்க. இந்த வேதம் நம்முடைய வசனம் வந்து நம்முடைய இருதயத்துக்குள்ளே இல்லைன்னா தான் அப்படி செய்வாங்க. வெறுமனே பைபிளை கையில் தூக்கணும்னு ஊழியக்காரர் ஆயிட முடியாது. அன்பானவர்களே, அப்போ கர்த்தருக்கு நாம் பயப்பட்டு கர்த்தர் நமக்கு காட்டுகிற வழியில் நம்ம நடக்கிற போது, கர்த்தருடைய பயம் நம்மை வழி நடத்துகிற போது, நல்லா தெரிஞ்சுங்க, ஒரு பயம் நம்மை வழி நடத்துகிற போது ரொம்ப ஜாக்கிரதையாக நடப்போம். ஒரு முள் புதர் இருக்குது, அந்த புதருக்குள்ளே நாம் போய் ஆகணும். போகிறப்ப சொல்கிறாங்க பார்த்துப்போங்க, அதில் ஒரு மிகப்பெரிய பாம்பு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம அந்த பயம் நமக்குள்ளே வந்துடும். அப்போ நம்ம அந்த புதரை கடந்து போய் தான் தீரணும். அப்படிங்கிறப்ப எவ்வளவு பயத்தோட, எவ்வளவு நிதானமாக, எவ்வளவு கவனமாக நம்ம அந்த புதரை தாண்டி போவோம். அப்படி கடவுளோட பயம் நமக்குள்ளே இருக்கிறப்ப நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் நிதானமாக இருக்கும். நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் ரொம்ப கவனமாக இருக்கும். நாம் செய்கிற ஒவ்வொரு செயலிலும் கர்த்தருடைய பயம் இருக்கும், கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கும், கர்த்தருடைய ஞானம் அந்த இடத்துல இருக்கும். அப்போ மரண கன்னிகளுக்கு நாம் தப்பிக்க முடியும். எந்த விதத்திலையும் மரண கன்னிகள் நம்மை ஆட்கொள்ளாதபடிக்கு அதிலிருந்து தப்பித்து ஜீவ ஊற்றை பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு கர்த்தர் நமக்கு தருவார். எப்போ? நம்ம கர்த்தருக்கு பயப்படுகிற போது. அன்பானவர்களே, நம்முடைய இருதயம், நம்முடைய எண்ணம், நம்முடைய செயல்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறதாக இருக்குமானால் நாம் மரண கண்ணியிலிருந்து தப்பிக்க முடியும். இந்த உலகத்தில் நீடித்த நாள் நம்ம வாழ முடியும். அதுக்கு ஒரே வழி கர்த்தருக்கு பயப்படும். கர்த்தருடைய பயம் நம்மை செவ்வைப்படுத்தும். கர்த்தருடைய பயம் நம்மை நல்வழிப்படுத்தும். கர்த்தருடைய பயம் மரண கண்ணிகளிலிருந்து நம்மை தப்புவிக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று. அது மரண கண்ணியிலிருந்து நம்மை தப்புவிக்கும் என்கிற இந்த வசனத்தை இன்றைக்கு கர்த்தர் கொடுத்ததினாலே நன்றி ஆண்டவரே. நீர் எங்களுக்கு கொடுத்ததினாலே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம், நன்றி. நாங்கள் ஒருவேளை கர்த்தருடைய பயம் இல்லாதவர்களாக இருந்து இந்த உலகத்தில் அநேக பாடுகளை அனுபவிக்கிறவர்களாக இருப்போமே, ஆனால் நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு கடவுளுக்கு பயந்து உண்மையாய் உத்தமமாய் பணி செய்ய நீங்கள் எங்களுக்கு கிருபை பாராட்டு. எங்களுடைய ஒவ்வொரு செயலிலும், நாங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் கர்த்தருடைய பயமே முன் செல்ல நீர் உதவி பாராட்டு. நாங்கள் எங்களை உட்படுத்தி கொள்ள நீர் கிருபை பாராட்டு. உடைய வசனங்களும் உடைய வார்த்தைகளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய போதனைகளும் எங்களை எப்பொழுதும் வழி நடத்தும். உமது திருக்குமாரனாம் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.